ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாமல் எப்படி வந்துட்டு பர்த்டே கேக் வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் வந்துட்டு ரெசிபின்னு சொல்லி கமெண்ட் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ சூப்பராக ஸ்பாஞ்சாக அண்ட் ஸ்மூத்தாக வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 2 லேயர்ஸாக வந்துட்டு இதை கட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக நான் வீட்டில் இருக்க நைஃபை வச்சு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 பார்ட்டாக இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பர்த்டே செய்கிற கேக் இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நான் எந்த ஒரு கேக் பேஸ்ட்டும் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு வெஜிடபிள் கட்டர் இருக்குது, அதுக்கு மேலே தான் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மேலே அதிகமாக சேர்க்க வேணாம், ரொம்ப ஊறிடும். ஸோ லைட்டாக வந்து சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அதை இன்னொரு பீஸ்லேயும் நான் வந்து சிரப் வந்து ஆட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க க்ரீமை வந்துட்டு மேலே ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் அதை பண்ணுறதுக்கு எந்த ஒரு வந்துட்டு பேக்கிங் டூல்ஸில் இருக்கிற நைஃப் எதுவுமே யூஸ் பண்ணல. பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மலாக ஸ்பேச்சுலா தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்பேச்சுலாலே பார்த்திங்கன்னா க்ரீமை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை இன்னொரு பார்ட் ஆஃப் கேக்கை வந்து மேலே வச்சுட்டு அகெயின் வந்து நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம சேல்ஸுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நிறையா தான் போடணும். கேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நான் வந்துட்டு வீட்டில் சாப்பிட்றதுக்காக பண்ணுறதுனால ஜஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக தான் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ க்ரீம் எப்படி வந்து மேக் பண்ணுன்ற வீடியோ வந்துட்டு நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் க்ரீம் எப்படி மேக் பண்ணலான்னு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த கேக் கட் பண்ணுற கட்டர் இருக்குல்ல, அதை வச்சு மேலே வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அயர்ன் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்மூத்னஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலி நான் வந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக பிங்க் கலர் ஆட் பண்ணி டெக்கரேஷனுக்காக இந்த க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் நான் வெளியே வச்சனால க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிட்டு. நீங்கள் இதை கொஞ்சம் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கேக்கை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஐசிங் கேக் வந்து ரெடி ஆயிடும். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு வீடியோக்காக சிம்பிளாக வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து எந்த ஒரு டூல்ஸும் இல்லாமல் ஹேண்ட்லேயே வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ இதில் நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் இதில் ரைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ரைட்டிங் வரல அப்படின்னா இந்த மாதிரி டாப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே, ஆனிவர்சரி எல்லாத்துக்குமே டாப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளைனாக இருக்கேன்னு சொல்லி ஜஸ்ட் அங்கங்கே ஒரு பிங்க் கலர் லிட்டில் ஹார்ட்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.